கோவக்காய் பறிக்கலாம் வாங்க. நிறைய கோவக்காய் நல்லா முத்திருச்சுங்க, பறிக்கவே இல்லை. அன்னைக்கு சட்னி வச்சதுதான், அப்புறம் எதுவுமே யூஸ் பண்ணல. லக்ஷனை ரேயான ஊருக்கு வந்து ரொம்ப சேட்டை ஆயிடுச்சுங்க. ஐயோ லக்ஷனே செடி உடச்சு உடையுதுடா, ரொம்ப சேட்டை ஆயிடுச்சுங்க. இப்போ அம்மா பாரு, சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தாங்க, நல்லா கருகருன்னு கருத்து குட்டி ஆகிட்டா. இங்கே பாரு அம்மா கிட்ட பாருங்க, நல்லா கருகருகருன்னு ஆகிட்டா. இப்போ வெயில்லையே தான் இருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது இல்லை. இங்கே பாருங்கள், இந்த கோவக்காயிலேயே எவ்வளோ சொத்தை இருக்குது அப்படின்ட்டு. நம்ம மருந்தடிக்காமல் நேச்சராக விளையிற எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சொத்தை இருக்குங்க. மருந்தடித்து நம்ம அப்படி விளைய வைக்கிறதாங்க நல்லா, எந்த சொத்தையும் இல்லாமல் பார்க்குறக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். நேச்சராக இருக்கிற எல்லா காயுமே சொத்தையோடு தாங்க இருக்கும், மருந்தடிக்காத காய் எல்லாமே. பறிச்சிடலாம். இந்த கோவக்காயில் நிறைய நீர் சத்து இருக்குங்க. சுகர் பேஷண்ட் இவங்களுக்கெல்லாம் இந்த கோவக்காய் சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க.